ஒரு சில திரைப்படங்கள் ரீமேக் படமா இருந்தாலும், அது ஒரிஜினல விட ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாரி தமிழ் சினிமால ஏகப்பட்ட படம் இருக்குது. அதோட லிஸ்ட்ட தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு கில்லி. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வருது கில்லியா தான் இருக்கும். அண்ட் நீங்க வந்து ஒக்கடு பார்க்காம இருந்து கில்லிய நீங்க வந்து சொல்றவங்களா இருந்தீங்கன்னா, ஒக்கடு பார்த்தா கூட உங்களுக்கு கில்லி தான் வந்து பெட்டர் வெர்ஷனா தெரியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, ஒக்கடும் வந்து ரொம்ப சாதாரணமான படம்லாம் இல்ல. ஒக்கடுமே வந்து அங்க பெரிய ஹிட்டு அதெல்லாம் தாண்டி அதுவுமே ஒரு வெல் மேட் கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஆனா, அத மறுபடியும் ரீமேக் பண்றப்போ, எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த சரவணவேலு கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் ஒக்கடுல வந்து ஹியூமர் பெருசா இருக்கவே இருக்காது. ஹியூமர் வந்து ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். ஆனா, கில்லி படத்தோட ஹியூமர் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அண்ட் விஜய் வந்து அந்த சரவணவேலு கேரக்டர போர்ட்ரே பண்ண விதம் இருக்குல்ல. நீங்க ஒக்கடு எடுத்துக்கங்க, இல்ல இதே கன்னடத்துல ரீமேக் பண்ணாங்க, அத எடுத்துக்கங்க. இல்ல இந்த கில்லி படத்த, இந்த ஒக்கடு படத்த மட்டுமே பல்வேறு லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணாங்க. ஆனா, இவங்க எல்லாரும் பண்ண பெர்ஃபார்மன்ஸ விட விஜய் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாருன்னு சொல்லணும். குறிப்பா அந்த த்ரிஷாவ கூட்டிட்டு ஜீப்ல போறப்போ, விஜய் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மத்த எல்லா ஆக்டர்ஸும் பண்றத வச்சுட்டீங்கன்னா, விஜய் எந்த அளவுக்கு தனித்துவமா அத வந்து பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஏழுமலை. இது வந்து இந்த படத்தோட பிஜிஎம்ம ஞாபகம் வச்சுக்காதவங்க 90ஸ் கிட்ஸா இருக்க முடியாது. அண்ட் அர்ஜுனோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அந்த பிஜிஎம்க்கு இந்த படத்தோட ஒரிஜினல் பாலையா நடிச்ச படம். அந்த படத்த மறுபடியும் இங்க ரீமேக் பண்றப்போ, அர்ஜுன் அத வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை ஆகியிருக்கிறாரு. இன்னும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் பேசுற சில சீன்ஸ், அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு அந்த படத்துல இருக்கிறது தான் இருக்கும். சில சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவர் டூவாக்கெல்லாம் மாத்திருப்பாரு. ஆனா, பாலையாவ விட இங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த படத்த எப்படி ஃபைன் டியூன் பண்ணி குடுக்கணும். அட் த சேம் டைம்ல கமர்ஷியல் மசாலா படமாவும் குடுக்கணுங்கிறதுல அர்ஜுன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு இந்த படத்த. அடுத்தது வசூல் ராஜா எம்பிபிஎஸ். இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் முன்னா பாய் எம்பிபிஎஸ்லயும் காமெடி இருக்கும். எல்லாமே இருக்குங்க. அண்டு சஞ்சய் தத் ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாரு அந்த கேரக்டர. அதே இன்னசென்ஸ் இப்ப கமல்ட்ட வந்து எந்த அளவு ஒரு இன்னசென்ஸ் இருக்குமோ, அதே இன்னசென்ஸ் சஞ்சய் தத்லயும் இருக்கும். ஆனா, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அங்கேயும் இங்கேயும் மிஸ் ஆயிருப்பாரு. கிரேசி மோகன். அவர் இந்த படத்துல வந்து இந்த படத்துல அவர் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அவரோட காமெடில. அது வேற லெவல்ல இருக்கும். அண்டு கிளைமாக்ஸ் போர்ஷன்ல கமல் சாரோட ஆக்டிங்கு. அதுலயும் அவர் வந்து ரொம்ப தனித்துவமா இருப்பாரு. ஆக்சுவலா கமல் வந்து இந்த மாரி ரீமேக் படங்கள ஃபைன் டியூன் பண்றதுல ரொம்ப பெரிய வல்லவர்ன்னு நெனைக்கிறேன். இந்த படமா இருக்கட்டும், பாபநாசமா இருக்கட்டும், இல்ல அவரு வேற எங்கேயாவது ஹாலிவுட்லேருந்து ரீமேக் பண்றதுக்காக எடுக்கிற படமா இருக்கட்டும். இந்திரன் சந்திரன் படம்லாம் வந்து அவரு ஒரு இன்டர்நேஷனல் மூவிய பார்த்தது தான். மூன் ஓவர் பாரடார்ன்னு நெனைக்கிறேன். அந்த படத்த பார்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தது தான். ஆனா, அது சுத்தமா தெரியாது. ஒரு கேரக்டர மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டர இந்தியனைஸ்ட் ஆக்கியிருப்பாரு இவரு. ஸோ அந்த மாரி கமல் இந்த படம் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்த ஒரு தனிச்ச படமாவே நம்மளுக்கு காட்டுது. அடுத்தது தில்லு முல்லு. அண்ட் இந்த படம் அதே சேம் தான். இந்த படத்தோட ஹிந்தி ஹிந்தி படத்த பல பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்ல. பட் பார்த்துருந்தாலும் கண்டிப்பா அது தில்லு முல்ல விட பெட்டரா இருக்காது அப்படிங்கிறத நீங்க பார்க்காம இருக்கிறப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா, அ இந்த படத்துல நான் முன்ன கிரேசி மோகன் சொன்ன மாரியே தான். இந்த படத்துக்கு விசு அவரு தான் டயலாக்ஸ் எழுதியிருப்பாரு. இந்த படத்துல டயலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அது இப்போ வரைக்குமே பார்க்குறப்போ பயங்கரமா கனெக்ட் ஆகும். அண்ட் ரஜினி சார இப்படியான ஒரு காமிக்கல் ரோல்க்குள்ள ஃபிட் இன் பண்றது இருக்குல்ல, அதுவே பயங்கர புதுசா இருந்துச்சு. ஏன் அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரஜினி சார மீசை இல்லாம ஒரு படத்துல பார்க்குறதே வந்துட்டு ரொம்ப புது விஷயமா இருந்துச்சாம். அடுத்தது பில்லா. அ இந்த படம் வந்து ரீமேக் பண்றாங்க அப்படிங்கிறத விட, மறுபடியும் ரீமேடு பண்ணாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, மறுபடியும் அந்த பில்லாவ ஒரு ஸ்டைலிஷான பில்லாவா மறுபடியும் கொண்டு வந்து நிப்பாட்டினாரு விஷ்ணுவர்தன். அதனால தான் மறுபடியும் அது தெலுங்குக்கு போச்சு. பயங்கர ஹிட் ஆச்சு. இங்க அதுக்கு மேல அண்ட் எனக்கு தெரிஞ்சு பில்லா 2 வந்து விஷ்ணுவர்தன் கையில இருந்திருந்தா, நான் வந்து பயங்கர பெட்டரா பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவரு எப்பயுமே சொல்லுவாரு. ஆனா எனக்கு பில்லா 2 எப்பயுமே ரொம்ப புடிக்கும். அது ஒரு நல்ல கதை தான். ஆனா அது சரியா பிளேஸ் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்பவுமே எனக்கு பில்லா 2 பார்க்குறப்போ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அண்டர்ரேட்டடான படங்கள்ல பில்லா 2 ஒண்ணுன்னு நெனைக்கிறேன். பட் இந்த பில்லா இருக்குல்ல, அந்த கேரக்டர அவங்க வடிவமைச்ச விதம் அண்ட் அந்த ஸ்டைலிஷு அதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் அந்த கேரக்டர் ரைட்டிங்காவே ரொம்ப சூப்பரா இருக்கும். அத அப்படியே ரீமேக் பண்ணாம சீன்ஸ்லாம் வந்து சில சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப புதுசா வச்சது. இந்த கேன்லா அதெல்லாம் வந்து வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும்.